கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை போல ஒரு பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்தில் யாருமே இல்லையப்பா. நீர் இன்றைக்கும் நிலையாயிருக்கிற நித்திய கண்மலை உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்கு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி தேவனை தரிசிக்கிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, அங்கே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று ஏசாயா சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் கண்ட காட்சிகள் இந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 3 கேருபீன்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அங்கே பார்க்கும் பொழுது அங்கே 2வது வசனம் சொல்ல, சேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தையும் மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து அவைகள் ஒன்றோடு ஒன்று சொல்லிக்கொள்ளுகிற காரியத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை தரிசித்த இந்த தீர்க்கதரிசி அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கீழே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்படி இந்த தீர்க்கதரிசி தேவனை தரிசிக்கும் போது அந்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறதுனால இவருக்குள்ளே என்ன உணர்வு உண்டாகிறது என்றால், நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவருக்குள்ளே உண்டாகிறது. அருமையானவர்களே, கடவுள் பரிசுத்தமானவராக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை யாரெல்லாம் தரிசிக்கிறார்களோ, நெருங்கி செல்கிறார்களோ, அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்முடைய குறைகள் என்ன என்பது நமக்கு வெளிப்படும்.
நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பாவங்கள் இருக்கும். ஆனால் அந்த பாவங்கள் பாவமே இல்லாதது போல் நம்ம யோசித்து செய்து வாழ்ந்து கொண்டு இருப்போம். தேவன் அண்டைக்கு ஒரு மனுஷன் வரும்போது, தேவன் அண்டைக்கு ஒரு மனுஷன் நெருங்கும்போது, ஐயோ பொய் சொல்லுகிறது பாவமா, கோபப்படுகிறது பாவமா, கெட்ட வார்த்தை பேசுகிறது பாவமா, தவறானதை பார்த்தா பாவமா, இதெல்லாம் பாவங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே உண்டாகும். நிறைய பேருக்கு அவங்க தவறு என்னதுன்னு தெரியாமலே தவறு பண்ணி கண் சொருகி போன அல்லது கண் குருடாக்கப்பட்ட மனுஷனாக கடைசியில் நித்திய அழிவில் அழிஞ்சு போயிடுறாங்க. தன்னுடைய பாவங்களை உணர்கிறவன் யார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த தாவீது ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, என்னை மறைவான குற்றங்களுக்கு என்னை விலைக்கு காருமாண்டவரே என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய பாவம் உணர்த்தப்பட்டால் மட்டும்தான், அந்த பாவம் என்னதுன்னு அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதிலிருந்து அவன் விடுதலையாக முடியும். பாருங்கள், நம்ம சரீரத்தில் வெளியில் ஒரு வியாதி வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். உள்ள சில வியாதிகள் வரும், ஆனால் தெரியாது. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா இந்த மனுஷன் அப்படியே மரித்து போயிடுவான். இதுபோல் நமக்குள்ளே நிறைய குறைகள் இருக்கும், நமக்குள்ளே நிறைய பாவம் இருக்கும். ஆனால் அந்த பாவத்தை உணர்வது அவசியம். யார் உணர்த்துவா நம்முடைய பாவத்தை? ஒரு மனுஷனும் உணர்த்த முடியாது. பரிசுத்தம் உள்ள தேவன் அண்டைக்கு வரும்போது தான் நம்ம உணர்வடைவோம். அதில் 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். பார்த்தீங்களா, தேவனை கண்ட உடனேயே அவனுக்குள்ள பாவ உணர்வு உண்டாகிறதை பார்க்கிறோம். அதோடு முடிந்ததா? இல்லை, அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டான். பாவ உணர்வு அடைஞ்ச உடனே பாவத்தை அறிக்கை செய்கிறான். நம்முடைய பாவத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்தும் போது நம்ம பாவ உணர்வு அடைந்து அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, விட்டும் விடணும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடும்போது தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெறுவோம். இந்த மனுஷன் அப்படி பாவ உணர்வடைந்து அதை சொன்ன உடனேயே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, 6வது வசனம், அப்பொழுது சேருபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். உடனே ஒரு சத்தம் கேட்குது, நான் யாரை அனுப்புவேன்னு ஆண்டவர் கேட்ட உடனே இவன் தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்கு தேவன் வைத்திருக்கிற வழியாக இருக்கிறது. நீங்கள் தேவன் அண்டைக்கு வந்து பாருங்கள், வேதத்தை படித்து பாருங்கள், ஜெபம் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார், கர்த்தர் உங்கள்கிட்ட உணர்த்துவார், உங்கள் குறையா அவர் காண்பிப்பார். அதை நீங்கள் அறிக்கை செஞ்சு விட்டு விடும்போது இரக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்முடைய பாவமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலைக்கு ஒரே ஒரு வழிதான் உலகத்தில் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமென்று விரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மிடத்தில் வருகிறார்களோ, அவருடைய பாவத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.